அதாவது இந்த அறிஞர்கள் ஒருவர், அதாவது பிஷ்ர் பின் மன்சூர் அஸ்-சலீமி, இவர் வந்து சுஃபியான் எங்களோட வீட்டில் என்ன செஞ்சார், தங்கி இருந்தார். அப்போ எங்களோட வீட்டில் என் பிள்ளைக்கு ஒரு குருவி இருந்துச்சு. புள்ள வந்து ஒரு குருவி வச்சு என்ன செய்யும், விளையாடி கொண்டிருக்கும் ஒரு குருவி இருந்துச்சு, ஒரு புல்புல் இருந்துச்சு. அப்போ ஏன் இதை அடைச்சி வச்சுக்கிறீங்க அப்படின்னு அது விட்டா நல்லமேன்றார். சுஃபியான் வந்து இதை விட்டுட்டா நல்லமேன்றார். அப்போ சொல்றாரு, இது என்ன புள்ளைக்குரியது, மகனுக்குரியது அப்படின்னு சொல்லி விரும்பினா அவர் உங்களுக்கு என்ன செய்யும், மகன் உங்களுக்கு அன்பளிப்பா அதை தரட்டும், அப்போ நீங்க என்ன செஞ்சிருங்க, அதை விட்டுருங்க அப்படின்றாரு. அப்போ சொல்றா, இல்ல நான் ஒரு தீனார் என்ன செய்றேன், கொடுக்குறேன், நான் ஒரு தீனார் கொடுக்குறேன், அதுக்கு பதிலாக என்ன செய்ய, அந்த குருவி எனக்கு தாங்க அப்படின்றாரு. இப்போ இமாம் தஹபி இதுக்கு கீழே தான் சொல்லுவார், சுஃபியான் அன்பளிப்பை வாங்கக்கூடியவராக இருந்தார், அதுக்கு கூலி கொடுக்கக்கூடியவராக என்ன செஞ்சார் இருந்தார். இதில் தான் சொல்லுவார். அந்த குருவியை எடுத்துட்டு அதை பறக்க விட்டார். ஒரு தீனார் கொடுத்து அதை வாங்கி அதை என்ன செஞ்சார், பறக்க விட்டார். அது பறந்துச்சு. ஒவ்வொரு மாலையிலும் அந்த குருவி அதே இடத்துக்கு என்ன செய்யும், திருப்பி வரும். சரியா அதே இடத்துக்கு வரும், ஒரு மூலையில ஒரு இடத்துல வந்து நிற்கும். கொஞ்ச காலத்துக்கு பிறகு அதே வீட்டில் தான் சுஃபியான் சௌரி ரஹிமஹுல்லாஹ் என்ன செய்றாரு, அதாவது மரணிக்கிறார். மரணித்த பின்னால் அதாவது அந்த ஜனாசாவை தொடர்ந்து அந்த குருவி என்ன செய்யும், பறக்கிறது நாங்களாம் என்ன செஞ்சோம், நம்ம பார்த்தோம். பின்னர் வந்து அடக்கப்பட்ட பின்னால் அந்த கபருக்கு பல நாட்கள் என்ன செய்தன, அந்த குருவி அந்த குறிப்பிட்ட நேரத்தில் வந்து கபரில் இருந்து என்ன, அதாவது பிறண்டு உருண்டு என்ன செய்யும், அந்த இடத்துல ஒரு அதனுடைய கவலையை வெளிப்படுத்துவது போல ஒரு செயல்பாடை தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கும். இப்படி போய்கிட்டு ஒரு நாள் நாங்கள் பார்த்தோம், கபரில் அது என்ன செஞ்சது, இறந்து கிடந்தது அப்படின்னு என்ன செய்யறாங்க, அந்த கபர்லேயே இறந்து கிடந்தது என்று வருது. அதே இடத்திலே மக்கள் என்ன செய்தார்கள், அந்த குருவி என்ன செய்தார்கள், அடக்கினார்கள் அப்படின்ற செய்தியை நம்ம பார்க்கிறோம். ஷேக் நாசர் அல்பானியுடைய வரலாற்றிலும் என்ன இந்த செய்தியை பார்க்கிறோம். சஅல்து அபி, சுகைனா சொல்றார், என் தந்தை இடத்திலே நான் கேட்டேன், ஒரு புக் இருக்கு, அதெல்லாம் ஃபத்வாக்களாகவே வரும், அழகான தொகுப்பது. சஅல்து அபி, என் தந்தை இடத்தில் கேட்டேன் என்று சுகைனாவுடைய புத்தகம். அதில் சொல்றாரு, தந்தை நிறைய பறவைகளை நிறைய வளர்ப்பார். எங்கேயாவது இடங்களுக்கு போனார்ன்னு சொன்னா பறவைகளுக்கு அது தானியங்கி மூலம் உணவு போறதுக்கான ஏற்பாடுகள்லாம் செஞ்சுட்டு போயிருந்தார். அல்பானி வந்து ஒரு டெக்னீஷியன், அதனால அவர் வந்து என்ன செய்வாருன்னா குருவிகளுக்கு அந்த டைமிங்ல சாப்பாடு போறதுக்கான ஒரு விஷயத்தை அவரே என்ன செஞ்சு போயிருந்தார். அந்த என்னது, இந்த கோழிகளுக்கு, குருவிகளுக்கு, பறவைகளுக்கு எல்லாம் இப்படி செஞ்சுட்டு போயிருந்தாரு. வீட்டில் ஒரு சேவல் வளர்த்தாரு. அது வந்து இந்த மாதிரி என்னது, ஜாமத்துடைய அந்த அதிகாலை நேரத்தில் எழும்பி என்ன கூவிக்கொண்டே இருக்கும். ஷேக் அல்பானி மரணித்த அந்த நாளே என்ன செஞ்சுட்டு அதுவும் என்ன செய்தது, மரணித்ததுன்னு சொல்லி மகள் என்ன செய்யறாரு சொல்றாரு. இப்போ இது வந்து ஒரு ஆதாரம் வந்து இந்த கால்நடைகளுக்கு நமக்கும் ஒரு ஈர்ப்பொண்ணு என்ன செய்யுது இருக்கிறது, ஒரு தொடர்பொண்ணு என்ன செய்யுது இருக்கிறது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். சஹாபாக்கள் சொல்றாங்களே, நம்ம சாப்பாடு உயர்த்தப்படுகிற நேரத்தில் என்னது, அதாவது இந்த சாப்பிட்டு கொண்டிருக்கிற நேரத்தில் குன்னா நஸ்மா தஸ்பீஹு வஹுவ யூக்கல், தஸ்பீஹ தஆமி வஹுவ யூக்கல், சாப்பாடு சாப்பிடப்படுகிற நேரத்தில் அவருடைய தஸ்பீஹை நாங்கள் என்ன செய்திருக்கிறோம், கேட்டிருக்கிறோம் அப்படி என்று சொல்லி சஹாபாக்கள் சொல்லக்கூடிய சஹீஹான அறிவிப்புகள் என்ன செய்யறோம், நம்ம பார்க்கிறோம் சுலான காலத்தில். ஸோ இது வந்து சுஃபியான் சௌரி ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய இதுல வந்து அவர் எடுத்து அவர் விடுதலை செஞ்ச அந்த பறவை அவருடைய என்ன ஜனாசாவுடைய இதுல என்ன, அதாவது அந்த கபரிலேயே மரணித்தது அப்படின்னு மக்களும் அதை என்ன செஞ்சிட்டாங்க, அங்கேயே அடக்கினார்கள் என்ற செய்தியை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். அடுத்ததாக இதுதான் சுஃபியான் சௌரி ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய அந்த செய்தி. கடைசியாக இமாம் தஹபி அவர்கள் அதை முழுசாக முடிச்சுட்டு என்ன தம்மதி தர்ஜுமா என்ன அவரை பற்றி அந்த சுயசரிதம் இதோடு என்ன செய்கிறது, முடிவடைகிறது அப்படின்னு சொல்லி என்ன செய்தார், பதிந்திருந்தார்.